துரதிர்ஷ்டவசமாக ஒருத்தவங்களுக்கு கண்ணு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எது உதவியாக இருக்கும்? 4 இடத்துக்கு போயிட்டு வரத்துக்கோ இல்லை நடக்கிறதுக்கோ வாக்கிங் ஸ்டிக். ஆனால் அதே நபருக்கு அதிர்ஷ்டவசமாக கண் பார்வை கிடைச்சதுன்னா அவர் தூக்கி எறிகிற முதல் விஷயம் எதுவாக இருக்கும்? அதே வாக்கிங் ஸ்டிக் தான். இவ்வளோ நாள் அவர் கூடவே இருந்த வாக்கிங் ஸ்டிக் இப்போ அவருக்கு தேவையில்லை, அதோட தேவை முடிஞ்சிருச்சு, தூக்கி போயிட்டாங்க. இதே மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது அவங்களுக்கு தேவையானப்போ உங்களோட உதவி எடுத்துட்டு அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை உதாசீனப்படுத்தியிருக்கலாம், தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஆனால் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க தூக்கி போடுறதுனால அந்த வாக்கிங் ஸ்டிக்கோட வேல்யூ, மதிப்பு எப்பயுமே குறைஞ்சு போகாது. அதனால யாராவது உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு உங்களை உதாசீனப்படுத்திட்டாலோ இல்லை தூக்கி எறிஞ்சிட்டாலோ உங்க மதிப்பு குறையல அப்படிங்கிற அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும். அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றது நமக்கு தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. உங்களுக்கு உங்க மதிப்பு என்னன்னு தெரியணும். இந்த சமுதாயத்துக்கு நீங்க ஒரு கிவரா இருக்கீங்க, ஒரு வாக்கிங் ஸ்டிக்கா இருந்து நிறைய பேருக்கு உங்களால உதவி பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அப்படியே இருங்க. ஏன்னா உங்களை மாதிரி அழகான இதயங்களால தான் இந்த உலகம் கொஞ்சமாவது மனிதத்தோட வாழ்ந்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய அடி விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய லட்சியமும் உங்களுடைய பர்பஸையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்கவங்க சூழ்நிலையும் அவங்களோட வாழ்க்கை பயணத்திலையும் இந்த மாதிரி சில முடிவுகள் மற்றவங்க எடுக்கலாம். ஆனா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களோட பர்பஸையும் உங்களோட வேல்யூவையும் நீங்க குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.